ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் தம்பி பொண்ணுக்கு வந்து பேர் வைக்க போகிறோங்க. பாப்பா பிறந்து 3 நாளில் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக போய் பார்க்கவே போகிறோம். எங்கேன்னா அவங்களோட குலசாமி கோயிலில், தம்பிவங்க குலசாமி கோயிலில், சித்தப்பாங்க கோயிலில் நான், அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே வந்து போகிறோம். மணி வந்து டியூட்டிக்கு போகிறாரு. இன்னொன்று அங்கே இருக்க ஒரு ஆளுக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி பேர் வைக்க போகிறோம் குட்டி பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை வீடியோவில் காட்டுறேன். ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா, வீடியோவில் பேசியிலே கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஓகே. இன்னைக்கு அது சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டே ரொட்டீன் போட்டு 2-3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். சரி, அதனால் இன்றைக்கி ரொட்டீன் எடுக்க போகுது மீனா. பாப்பாவுக்கு என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே போய் அப்படியே பார்ப்போம். சரி, அப்படியே வாங்க. இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நீ நம்ம சாயங்காலம் போய் உன்னை வந்தோன்னே கூப்பிட்டு போய் காட்டுறேன். சரியாம்மா? சாயங்காலம் நான் விட்டுட்டுலாம் போகல, சாயங்காலம் தான் போய் பேர் வைக்க போகிறோம். அதனால் சாயங்காலம் போய் இப்போ தம்பி கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துடுவேன். அப்பா உனக்கு யார் ஓகே பார்த்தாங்க டீலா? அப்பா எனக்கு உன்னை பிடிக்காது, எனக்கு அந்த குட்டி பாப்பாவை தான் பிடிக்கும். குட்டி பாப்பாவை தான் பிடிக்கும் எனக்கு. குட்டி பாப்பா தான் பிடிக்கும். உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு மகிழ நீ தான் பிடிக்குமே. போயிடுறேன். பாய்ப்பா. டியூட்டிக்கு பிரதிவினே பாய். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9:30 to 10:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களும் இங்கேருந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். பாப்பா, நான், அம்மா, அப்பா, அத்தை 4 பேரும் நாங்கள் இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். பேர் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னம்னா, நம்ம அடிக்கடி வந்து அந்த கோயிலுக்கு கூட போயிருக்கோங்க. அந்த குலசாமி கோயிலில் தான் வந்து பேர் வைக்க போகிறாங்க அவங்க கோயிலில். நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போய் பார்க்கலாம் அங்கே யார் யார் வந்திருக்காங்க என்ன அப்படின்றதெல்லாம். என்ன பாப்பா? குட்டி பாப்பா பார்க்கலாம். சொன்னீங்க, அவசரமா ரெடி ஆயிட்டு வந்தான். கடைசியில் எங்களை விட லேட் பண்றீங்களே அப்பா. நம்மளை விட லேட். பாப்பா எங்கதான் குட்டி பாப்பா வச்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். தள்ளிவா போய் கேட்போம். அதுல ட்ரெஸ் இருக்காமா? உங்களுக்கெல்லாம் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க தரேன்னு சொல்லி. அப்படியா? உனக்கெல்லாம் இருக்கு, ஆனா நீ கொஞ்சம் குட்டையா இருக்கத்தான் வெட்டி தச்சுக்கத்தான் சொல்லிடு. அப்படியா சாமி? அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்க? நீ வளர்ந்துரு, காம்ப்ளைண்ட் குடித்தான்னு சொல்லிடு அத்தைக்கு. பா வைக்கிறப்ப தண்ணியில எண்ணெயில ஊற போட்டு பயணக்கு எடுத்துட்டாங்க. எங்க பாப்பா நாங்க வச்சுக்கிறோம் அந்த பாப்பாவை. கோயிலில் தாங்க பேர் வைக்கிறோம். ஸோ வந்து பாப்பாவை வந்து சாமி கோயிலில் வந்து கீழே வந்து போட்டு அப்படியே வந்துடலாம். சாமி கும்பிட்டு திணியெல்லாம் வச்சுட்டு அவங்க தாய்மாமா தான் பேர் வைக்கணும் அப்படின்னாங்க. தாய்மாமாலாம் பேர் வச்சதுக்கப்புறம் நாங்களும் வந்து பாப்பாவுக்கு வந்து பேர் வச்சுக்கிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரண்யான்னு வச்சுருக்கோம். பேர் வச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அவங்களும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பேர் வைக்கிறக்கே ஒரு 12 மணிக்கு மேலே ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கும் அடுத்து வந்து வீட்டில் வந்து வேலை இருந்துச்சுங்க. மகிழினி கிட்ஸ் வேர்லையும் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி லைட்டாக வந்து மழையும் வேறு தூரிட்டு இருந்துச்சுங்க. ரித்வின் வரங்குள்ளே அந்த மழை நின்றுச்சுன்னா தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். போலாமா? பாப்பாக்கு எடுத்துட்டு போலாம். மகளை பார்க்க போறோம். தம்பி கிளம்பலாமா? போலாமா? கிரண்யா. ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன். முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள். போகையில் பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து அந்த அன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் வெள்ளனாவே கிளம்பிட்டோம். மழை வேறு வந்துட்டு இருந்தாலும் சரி நம்மளே கொண்டு போய் கொரியரை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொரியர் கையோடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். கொரியரையும் வந்து போட்டுட்டு தம்பி வந்து பிள்ளைங்க 2 பேர்த்து கூட பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனவே அவங்க வீட்டுக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போக சொன்னான். ஏன்னா எனக்கு கரெக்டாக ரூட்டு தெரியலை. ஒரு சில 2 டைம் தான் வந்திருப்போம். சரி இப்போ பாப்பாவை பார்க்குறக்கு வந்திருக்கிறதோட 3வது டைம் சொல்லப்போனால் அவங்க ஏரியாவுக்கு வந்திருக்கிறது. ஏரியாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. மலை அடிவாரம் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரின்னு
சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம். தம்பிக்கு ஆக்சுவலாக வந்து இது நாங்கள் ஆக்கி போடணும் நாத்தனார் அப்படின்ற முறையில். பவித்ராவும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நாங்கள் பைக்கில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் நான் இன்னொரு நாள் போய் செஞ்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆக்சுவலாக சமைச்செல்லாம் கொண்டு வரல. தம்பியை நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அதனால் வந்து தம்பி அப்படியே எங்களை இறக்கி விட்டு போய் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்டான். நாங்கள் வந்து பாப்பாவை பார்க்குறதுக்காக நேராக வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்தோன்னே ரித்வின் வந்து குசி ஆகிட்டான் பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மாமா நோடு பேக் பாப்பா கிஸ்வா கொடுத்துடலாமா? ஏத்தங்க முந்திருவா பாப்பா என்ன பெத்த அழகி போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து 2 பேருமே உரையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவோட பாலையும் பேட்டையும் எடுத்துகிட்டு தரவே மாட்டேங்கிறான் அப்படின்றனால கோவமாகவே இருந்தா மகிழினி. பாப்பா இப்போ என்ன வந்து புடின்னு சொல்லிட்டு இருந்தா. மகிழினி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காண்டாகி வந்து அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டா. பாப்பாவை டீஸ் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அமைதியான சமத்து பிள்ளையாக இருப்பாங்க. டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரவுடி பேபியாக மாறிடுவா. 2 இடத்துக்கு சரியான ஒரு போரே ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அன்னைக்கு வந்து ஹர்ஷனுக்கு வந்து பர்த்டேங்க. ஸோ வந்து மாமா அத்தை எல்லாமே வந்து கேக் கட் பண்ணுறத வீடியோ கால் ராஜதி பண்ணியிருந்தனால வீடியோ காலில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஹர்ஷன் மேக்ஸிமம் வந்து எங்கே போனாலும் டிஷர்ட் பேண்ட்டு தான் போட்டிருப்பான். ஷர்ட் போட்டிருந்தனால மகிழினி இருந்துட்டு என்ன மாமா சட்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஆக்சுவலாக வீடியோ காலில் சொல்லிட்டு இருந்தா. எல்லாத்தையும் வந்து கேக் கட் பண்ணுறத அப்படியே வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தாங்க. கேக் இருந்தா பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. கேக் இல்லை போ உனக்கு அப்படின்னு சொன்னாலும் கோவம் வந்துருச்சு அவளுக்கும். இங்க பாருங்க ஏய் எப்படி வந்துச்சு பாரு. நீ பேசு நீ பாரு. எப்படி குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். குட்டி பாப்பாவுக்கு பேரும் பார்த்தீங்கன்னா கிரண்யான்னு வச்சுருக்கோம். அந்த அன்னைக்கு வந்து ஹர்ஷனுக்கும் வந்து பர்த்டே. ஸோ வந்து எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு இந்த டே வந்து உண்மையாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.